Have a happy day, students. Third unit Englishல 10th ஸ்டாண்டர்டுக்கு எம்பவர்டு விமன் நேவிகேட்டிங் தி வேர்ல்டு அப்படிங்கிறது ப்ரோஸில் இருக்கிற லெசன். உலகை சுற்றி வந்த பெண்களினுடைய அதிகாரம், ஆற்றல் பெற்ற பெண்கள், அதிகாரம் மிக்க பெண்கள் கடல் பயணத்தில் உலகை சுற்றி வந்தார்கள். இந்த பாடத்தில் நாம் இப்போது பார்க்கலாம். Gone are the days where women in India remained indoors unless permitted to go out with an escort. Conditions today have changed thanks to all those women who have fought for their freedom and set a very good example for others. The real power of women, though realized earlier, is currently being projected to the world by the advancement of technology and media. பெண்கள் எல்லாம் வீட்டிற்குள்ளே இருந்தார்கள். அவர்கள் வெளியே போவதற்கு யாரேனும் ஒரு துணையோடு அனுமதிக்கப்பட்ட அந்த நாட்கள் எல்லாம் சென்று விட்டன. ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டிற்குள்ளே தான் இருப்பார்கள். அவர்கள் வெளியே செல்ல வேண்டுமென்றால் யாரேனும் ஒரு துணையோடு அனுமதிக்கப்பட்டார்கள். ஸோ அந்த நாட்கள் இப்பொழுது இல்லை. அது அந்த காலம். கான் ஆர் த டேஸ்னால் அந்த நாட்கள் போய்விட்டன. இன்டோர்ஸ்னால் வீட்டுக்குள்ளேயே பெண்கள் இருந்தார்கள். எஸ்கார்ட் அப்படின்னா காவல், பாதுகாவலர் யாராவது ஒருவர் அழைத்து செல்வார். அந்த காலங்கள் போய்விட்டன, அந்த நாட்கள் போய்விட்டன. இன்று அந்த நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது. கண்டிஷன்ஸ் டுடே ஹேவ் சேஞ்ச்ட். அந்த நிலைகள் மாறிவிட்டது. சுதந்திரத்திற்காக போராடிய பெண்கள், பெண் சுதந்திரம், அவர்களுடைய சுதந்திரம், பெண்கள் தங்கள் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் மற்றும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக மற்றவர்களுக்கு எவ்வாறு ஒரு பெண்கள் இருக்க வேண்டும் என்று உதாரணமாக திகழ்ந்த பெண்கள் ஆகியோருக்கு நன்றி. ஏனென்றால் பெண் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள், மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழ்ந்தவர்கள், இவ்வாறு நிகழ்ந்த பெண்களினால் இன்றைய நிலை மாறியிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம், அந்த பெண்களுக்கெல்லாம் நன்றி. The real power of women, though realized earlier, முன்பே உணர்ந்து விட்டோம் பெண்களுடைய உண்மையான சக்தியினை. அது தற்போது நிரூபித்து காட்டப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கு தொழில்நுட்ப முன்னேற்றத்தினாலும் ஊடகங்களின் முன்னேற்றத்தினாலும் தற்சமயம் உலகிற்கு அது காட்டப்பட்டுள்ளது. பெண்களுடைய சக்தியானது உலகத்திற்கு காட்டப்பட்டுள்ளது. Women occupy almost all the major positions in society. Currently, women's accomplishments are tremendous in many fields. One such achievement is all-women Indian Navy crew who circumnavigated the world for 254 days all alone in a sailboat called INSV தாரிணி. ஸோ இன்று பெண்கள் பல்வேறு பெரிய பதவிகளில் இருக்கின்றார்கள். தற்சமயம் பெண்களுடைய சாதனை பல்வேறு துறைகளில் மிக பெரிய அளவில் உள்ளது. அக்கம்ப்ளிஷ்மெண்ட்னா அச்சீவ்மெண்ட், சாதனை. பெண்களுடைய சாதனை பல துறைகளிலே மிக பெரிய அளவில் உள்ளது. ஒன் ஆஃப் தி அச்சீவ்மெண்ட், அதில் ஒரு சாதனை என்று சொல்லோமானால் அனைத்திந்திய பெண்கள் கடற்படை குழு, ஆல் விமன் இந்தியன் நேவி குரூ, அனைத்து பெண்கள் இந்திய கடற்படை குழு. அது அப்படி ஒரு குழு. அந்த குழு இந்த உலகை சுற்றி வந்தது. சர்க்கம்நேவிகேட்டட்னா கடல் பயணம் மேற்கொண்டு கடலிலே உலகை சுற்றி வந்தார்கள்.
254 நாட்கள் எடுத்துக்கொண்டு உலகைச் சுற்றி வந்தார்கள் ஒரு படகில். அந்த படகினுடைய பெயர் ஐஎன்எஸ்வி தாரிணி. ஐஎன்எஸ்வி அப்படின்னா இந்தியன் நேவல் செயிலிங் வெசல். இந்தியன் நேவல் செயிலிங் வெசல் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஒரு படகு. அதில் பெயர் தாரிணி. அதில் சுற்றி வந்தார்கள். வாட் இஸ் ஐஎன்எஸ்வி தாரிணி? ஐஎன்எஸ்வி தாரிணி பற்றி இங்கே சொல்ல போகிறாங்க. ஐஎன்எஸ்வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியன் நேவல் ஷிப் வெசல். செயிலிங்னு சொன்னேன், ஷிப் வெசல். தாரா தாரிணி இஸ் த பேட்ரன் டெய்டி ஃபார் sailors and is worshipped for safety and success at sea. ஸோ ஐஎன்எஸ்வி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் நேவல் ஷிப் வெசல், இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பல். தாரா தாரிணி என்பது ஒரு தெய்வத்தின் பெயர். அந்த தெய்வம் கடற்பயணம் மேற்கொள்பவர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் கடலிலே தங்கள் பயணம் வெற்றி பெறுவதற்காகவும் கடவுளிடம், அந்த தாரா தாரிணியிடம் வழிபட்டு செல்வார்கள் கடல் பயணிகள். ஸோ அதனால் அதுக்கு தாரிணி அப்படின்னு பேர் வந்தது. ஐஎன்எஸ்வி தாரிணி இஸ் த செகண்ட் செயில் போட் ஆஃப் தி இந்தியன் நேவி, த ஃபர்ஸ்ட் பீயிங் தி ஐஎன்எஸ்வி மாதேய். இட் இஸ் a 55-foot sailing vessel built indigenously in India by Messrs. Aquarius Shipyard Private Limited, located in Goa. After undergoing extensive sea trials, she was commissioned to the Indian Navy service on 18th February 2017. The boat was named after the famous Tara Tarini temple in Kanjam district of Odisha. The word Tarini means boat, and in Sanskrit it means savior. ஸோ இந்தியாவின் இரண்டாவது கடற்படை போட் ஐஎன்எஸ்வி தாரிணி. முதல் படகு ஐஎன்எஸ்வி மாதி. இந்த தாரிணி 55 அடி நீளம் கொண்ட ஒரு படகு. அது இந்திய உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. தயாரிக்கப்பட்ட நிறுவனத்தின் பெயர் மிஸ்ஸஸ் அக்வாரியஸ் ஷிப்யார்ட் பிரைவேட் லிமிடெட். மெசர்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா M/s போட்டிருக்கு. மெசர்ஸ் அப்படின்னு சொன்னால் நிறுவனம். ஸோ நிறுவனம் அக்வாரியஸ் ஷிப்யார்ட் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற ஒரு தனியார் நிறுவனம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு படகு. அந்த நிறுவனம் கோவாவில் இருக்கிறது. அது பல்வேறு கடல் ட்ரையல்ஸ் டெஸ்ட்டுக்காக பல்வேறு கடல் பயணங்களை மேற்கொண்ட பின்னர் அந்த படகானது இந்திய கப்பற்படை சேவையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2017ஆம் தேதி அந்த கப்பற்படையில், இந்திய கப்பற்படையில் சேர்த்து கொள்வதற்கு உத்தரவிடப்பட்டது. பல்வேறு வகையான தீவிரமான ட்ரையல்ஸ், நிறைய அந்த ட்ரையல்ஸ் எல்லாம் சோதனை ஓட்டங்கள் நடத்தப்பட்ட பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. The boat was named after the famous Tara Tarini temple. ஒடிஷாவில் கஞ்சம் மாவட்டத்தில் தாரா தாரிணி என்ற புகழ் வாய்ந்த கோவில் இருக்கிறது. அந்த கோவிலின் பெயரில் இந்த போட்டுக்கு பெயர் வழங்கப்பட்டுள்ளது. தாரிணி என்பது படகு என்று அர்த்தம். சான்ஸ்கிரிட்டில் இதற்கு பாதுகாப்பவர், இரட்சகர், பாதுகாப்பவர் என்றொரு பெயர் உண்டு. INSV Tarini has advanced ray marine navigation suite and an array of satellite communication systems for perfect navigation anywhere in the world. So INSV Tarini ஒரு முன்னேற்றமான நவீன கால ரே மெரைன் நேவிகேஷன் சியூட்.
ரே மெரைன் நேவிகேஷன் சியூட் என்பது ஒரு உற்பத்தியாளர்கள். அவர்கள் இந்த கடல் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் சாதனங்களை தருபவர்கள், தயாரித்து அதனை அளிப்பவர்கள், சப்ளை பண்ணக்கூடியவர்கள். அந்த நிறுவனம் மேம்பட்ட ஒரு நிறுவனம், நவீன கால கருவிகள் கொண்டுள்ளது. அவற்றின் மூலமாக சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம், ஸோ தகவல் தொடர்புக்கு நாம் அந்த செயற்கைக்கோள் மூலமாக உலகின் எந்த ஒரு பகுதியிலும் சரியான ஒரு கடற்பயணத்தை மேற்கொள்ள முடியும். அம்மாதிரியான கருவிகள் தாரிணியில் உள்ளது. ஸோ உலகின் எந்த ஒரு பகுதியிலும் கடல் பயணம் மேற்கொள்வதற்கு தேவையான அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம், சேட்டலைட் கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் மூலமாக அதை கொடுத்த நிறுவனத்தின் பெயர் ரே மெரைன் நேவிகேஷன் சியூட். நவீன கால கருவிகள் அதில் உள்ளன. நவிகா சாகர் பரிக்ரமா was a project undertaken in consonance with the national policy to empower women to attain their full potential. So Navika Sagar Parikrama was a project. அது ஒரு திட்டத்தின் பெயர். நவிகா சாகர் பரிக்ரமா என்பது ஒரு திட்டத்தின் பெயர். இந்த திட்டம் தேசிய கொள்கையின் ஒப்புதலோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது பெண்களுக்கு ஒரு அதிகாரம் அளிப்பதற்காக அந்த தேசிய கொள்கையின் இசைவுக்கு ஏற்ப இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டது. பெண்களுடைய முழுமையான சக்தியை பெற வேண்டும் என்பதற்காக, டு அட்டைன் their full potential, அவர்களுடைய முழுமையான சக்தியினை நாம் பெறுவதற்காக அவர்களுடைய அதிகாரத்தை கொண்ட அந்த தேசிய கொள்கையின் இசைவின்படி இந்த திட்டமானது மேற்கொள்ளப்பட்டது. The project is considered essential towards promoting ocean sailing activities in the Navy while depicting Government of India's thirst for Navi Shakti, said Chief of the Naval Staff Admiral Sunil Lanba in his welcome speech. ஸோ வெல்கம் ஸ்பீச் அப்படின்னா வரவேற்பு உரையில் கப்பற்படை சீஃப் தலைவர் அட்மிரல் சுனில் லம்பா என்பவர் தன்னுடைய வரவேற்பு உரையில் குறிப்பிடுகின்றார், இந்த திட்டம் மிகவும் அவசியமானது. இந்த கடலில் பயண நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கு இந்திய கடற்படையில், அதே நேரத்தில் இந்திய அரசாங்கமானது பெண்களின் சக்தியை ஊக்குவிப்பதற்காகவும் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது என்று சீஃப் ஆஃப் தி நேவல் ஸ்டாஃப் தன்னுடைய வரவேற்பு உரையில் குறிப்பிடுகின்றார். The voyage was aimed to showcase Make in India initiative by sailing on board indigenously built INSV Tarini. The special feature of this sailboat is that it encouraged use of environment-friendly, non-conventional renewable energy resources such as wind, collected and updated meteorological, ocean and wave data on regular basis for accurate weather forecast by India Meteorological Department, and also collected data for monitoring marine pollution on high seas. ஸோ இந்த கடற்பயணமானது மேக் இன் இந்தியா என்று ஒரு அரசின் திட்டம் இருக்கிறது. ஸோ அந்த அரசோட ப்ராஜெக்டின் ஒரு இனிஷியேட் பண்ணுறதுக்காக நம்முடைய உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த ஐஎன்எஸ்வி என்கின்ற போட்டு பயணித்தது. இதன் முக்கிய அம்சங்கள், சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சுற்றுச்சூழலுக்கு ஒரு ஊக்கமளிப்பதாக இருக்கிறது. சுற்றுச்சூழலுக்கு ஒரு உகந்த போட்டாக இது இருக்கின்றது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு போட்டு இது. தற்சமயம் ஒரு வானிலை, மீட்டராலஜிக்கல் அப்படின்னா வெதர்ஸ் தொடர்பான
So meteorology is the science which deals about the weather. ஸோ அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத அப்டேட் அன்றாடம் அது புதுப்பித்து கொண்டே இருக்கும். கடல் மற்றும் அலை தொடர்பான தகவல்கள் ஆகியவற்றை மிக துல்லியமாக வெதர் ஃபோர்காஸ்ட் அப்படின்னா வானிலை முன்னறிவிப்பு, இந்திய மீட்டராலஜிக்கல் வானிலை ஆய்வு துறை ஆகியவற்றின் மூலமாக இந்த வானிலை பற்றிய முன்னறிவிப்பினை மிக துல்லியமாக இந்த கடல் மற்றும் அலைகள் தரவுகளின் அடிப்படையில் அன்றாடம் புதுப்பிக்கப்பட்ட ஒரு மீட்டராலஜிக்கல், அதாவது காலநிலை சார்ந்த விஷயங்களை சேகரிக்கக்கூடியது இந்த கப்பல். இது ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஒரு உகந்த ஒன்று. ஏனென்றால் இது ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ், புதுப்பிக்கத்தக்க எனர்ஜினா மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கத்தக்க அந்த எனர்ஜியான காற்று ஆகியவை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அண்ட் ஆல்சோ கலெக்டட் டேட்டா ஃபார் மானிட்டரிங் மெரைன் பொல்யூஷன் ஆன் ஹை சீஸ். கடல்களில் இருக்கின்ற கடல் சார்ந்த பொல்யூஷன் பற்றியும் இது டேட்டா சேகரிக்கின்றது. Indian Navy's 6-man crew. Indian Navy's all-man crew was the first ever to circumnavigate the globe, skippered by Lieutenant Commander Vartika Joshi. The all-women team has also Lieutenant Commander Pradeep Jamwal, Lieutenant Commander Swati Patrapalli, Lieutenant Aishwarya Bodapatti, Lieutenant Sri Vijaya Devi and Lieutenant Payal Gupta as its crew members. ஸோ இந்திய கப்பற்படையின் அனைத்து பெண்கள் குழு முதலாக இந்த உலகை சுற்றி வந்தது. அதன் தலைவராக இருந்தவர் லெப்டினன்ட் கமாண்டர் வர்த்திகா ஜோஷி. இந்த பெண்கள் குழுவில் இருந்த மற்றவர்கள் எல்டினா லெப்டினன்ட்னு படிக்கணும், சிடிஆர்னு படித்தா கமாண்டர்னு படிக்கணும். லெப்டினன்ட் கமாண்டர் பிரதீப் ஜாம்வெல், அவர் ஒரு பெண். லெப்டினன்ட் கமாண்டர் ஸ்வாதி பட்ராபள்ளி, லெப்டினன்ட் ஐஸ்வர்யா பொடாபட்டி, லெப்டினன்ட் ஸ்ரீ விஜயா தேவி அண்ட் லெப்டினன்ட் பயல் குப்தா. இவங்கெல்லாம் இந்த குழு உறுப்பினர்களாக இருந்து தலைவராக லெப்டினன்ட் கமாண்டர் வர்த்திகா ஜோஷி இருந்தார். The crew started their voyage on 10th September 2017 from Goa, flagged off by the Defense Minister of India. இந்த குழு வாயேஜ்னா கடற்பயணம். இந்த குழு தன்னுடைய கடற்பயணத்தை செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு கோவாவில் இருந்து துவக்கியது. இந்த பயணத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தவர் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராவார். It was a historic day. இது ஒரு வரலாற்று புகழ்மிக்க நாளாகும். which would be marked in navigation history and globally. ஸோ உலகளாவிய இந்த கடல் பயணம் சார்ந்த வரலாற்றில் இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாகும். It covered the expedition in 5 legs with stopovers at 4 ports: Fremantle, Australia, Lyttelton, New Zealand, Port Stanley, the Falkland and Cape Town, South Africa, for replenishment of our ration and repair as necessary before returning to Goa in April 2018. They went round the globe within 254 days. ஸோ இந்த கடற்பயணமானது 4 துறைமுகங்களில் நின்றது. ஃபெர்மாண்டில், ஆஸ்திரேலிய நாட்டில் உள்ள ஃபெர்மாண்டில் என்ற துறைமுகம், லைட்டில்டன் என்கின்ற நியூசிலாந்து துறைமுகம், போர்ட் ஸ்டான்லி ஃபாக்லாந்து துறைமுகம், கேப்டவுன் சவுத் ஆப்பிரிக்கா துறைமுகத்தில் இது நின்றது. உணவுகள் ஏதேனும் குறைந்துவிட்டால் அதை நிரப்பிக் கொள்வதற்காக, ரேஷன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு இவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அவர்களுடைய அந்த
தேவைப்படுகின்ற பொருள்கள் குறைந்து விட்டால் அதை மீண்டும் நிரப்பிக்கொள்வதற்காகவும் தேவைப்படுகின்ற பொருள்களை தீர்ந்து போகும் பட்சத்தில் அதை ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா தீர்ந்து போவதை மீண்டும் நிரப்பிக்கொள்வதற்காக, தேவைக்காக பயன்படுத்திவிட்டு அந்த மீண்டும் அது தேவைப்படும் அதை நிரப்பிக்கொள்வதற்காக, மற்றும் ஏதேனும் சில பழுதுகள் கப்பலில் ஏற்பட்டால் அதை சரி செய்து கொள்வதற்காகவும் 4 இடங்களில் இந்த கடல் பயணத்தில் 4 இடங்களில் அந்த படகு நிறுத்தப்பட்டது. அது கோவாவிற்கு ஏப்ரல் மாதம் 2018ஆம் தேதி வெற்றிகரமாக தனது பயணத்தை முடித்து திரும்பியது. 254 நாட்கள் இந்த உலகை சுற்றி வர அதை எடுத்துக்கொண்டன. அண்ட் ரீச்டு கோவா போர்ட் ஆன் May 21st, 2018. 2018ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி அன்று இது கோவாவை வந்து அடைந்தது. The 6-member women crew broke many stereotypes during their record-setting sail. ஸோ இவ்வாறு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவினை இந்த கடல் பயணத்திலே அவர்கள் மேற்கொண்டினார்கள். இதன் மூலமாக இப்படிப்பட்டவர்கள்தான் பெண்கள் என்று காலாகாலமாக இருந்து வந்த அந்த விஷயத்தை அவர்கள் உடைத்து விட்டார்கள். பெண்கள் என்பவர்கள் எந்த ஒரு துறையிலும் பிரகாசிப்பார்கள் என்பதை அவர்கள் நிரூபித்து விட்டார்கள். பழைய ஒவ்வொரு மீதும் ஒரு பிராண்ட் முத்திரை, பெண்கள் என்றால் இப்படி தான் இருப்பார்கள் என்று ஒரு முத்திரை குத்திருந்தது. அந்த முத்திரையை அவர்கள் உடைத்தெறிந்தார்கள் இந்த கடல் பயணத்தின் மூலமாக. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களுடைய இன்டர்வியூ பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.